குட் மார்னிங் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஆடியோவில் இந்த பேங்க் நிஃப்டி அந்த இண்டெக்ஸில் இருக்கிற பேங்க் செக்டர்ஸ் எல்லாம் ஒரு அலசல். அது எப்படி இருக்குது, அதோட நிலைமை இப்போ இருக்கிற என்ன நிலைமையில் இருக்குது, அதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, அதோட டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு அந்த அதில் இருக்கிற ஷேர்ஸை மட்டும் நம்ம ஒரு அலசலாம், எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கோட்டாக் பேங்க். இந்த கோட்டாக் பேங்க்கு இந்த கோட்டாக் பேங்க்கெல்லாம் ஆல்ரெடி இது பல காலமாக இருக்குது. இவன் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக கிடையாது, ஒரே ரேஞ்சிலேயே ரொம்ப வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கான். நம்ம இந்த கோட்டாக்கை வந்து இந்த லிஸ்ட்லேருந்து இதை பார்க்கவே வேணாம். அடுத்தது எஸ்பிஐ பேங்க் வந்து இப்போ இருக்கிற அதோட ஃபண்டமெண்டல் பிஇ பார்த்தீங்கன்னா, பிஇ ரேஷியோ வந்து ஜஸ்ட்டு 11 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஷேரு. டிவிடெண்ட் கூட ஒரு 2% கொடுக்குறான். இது ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு நினச்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எஸ்பிஐ ஷேர் வந்து நல்ல ஒரு ஷேரு. இதோட டெக்னிக்கல் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டு வந்து 802 ரூபாயில் இருக்கான். இது ஃபர்தராக டவுன் வந்து ஒரு 785 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 785 வந்ததுன்னா அங்கேருந்து அது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதுதான் இந்த எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலும் சரி, டெக்னிக்கலும் சரி. ஃபண்டமெண்டல் ஒரு லாங் டேர்ம் ஷேருக்கு என்ன ஒரு ரேஷியோ இருக்கணுமோ அது இருக்கான். ஆனால் லாங் டேர்ம்னும் போது அபோவ் 5 வருஷத்துக்கு மேலே தான் வச்சுருக்கணும். அதை நீங்கள் யோசித்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அடுத்த ஷேர் வந்து ஃபெட்ரல் பேங்க்கு வந்து இதோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா வெறும் 12 தான் இருக்குது பிஇ ரேஷியோ. ஸோ இதுவும் ஒரு லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஷேர் தான். இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 191 ரூபா இருக்குது. இந்த 191 ரூபா இதோட டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா, இவன் இந்த இடமே அவன் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான இடத்துல தான் இருக்குது. டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணால் இங்கேருந்து ஒரு ஃபர்தராக ஒரு 185 ரூபா 180 ரூபா இறங்கினாலும் இங்கிருந்து அது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை ஒரு லாங் டேர்மில் வெயிட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபெட்ரல் பேங்க்கை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஐசிசி பேங்க் வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தா இதோட பிஇ ரேஷியோ 20 தான் இருக்குது. இவன் பெரிய அந்தளவுக்கு டிவிடெண்ட்டும் கொடுக்காத ஒரு ஷேர் தான். டெக்னிக்கல் பார்த்தா இது ஒரு லாங் டேர்ம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளானது. இதோட டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தோம்னா RSI 30க்கு கீழே வந்துட்டான். இவன் இன்னும் ஃபர்தராக ஒரு இறங்கினா கூட ஒரு 1350 340. ஆனால் அவனுக்கு ஒரு கேப் ஒன்று இருக்குது, ஒரு கேப் ஃபில்லிங் வந்து இருக்குது. இந்த ஐசிசி பேங்க்கு எங்கே இருக்குதுன்னா 1324 இருக்குது. ஸோ அவன் அதை வந்து கண்டிப்பாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடம் வரும்போதெல்லாம் நம்ம இந்த ஐசிசி பேங்க்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஷேர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இப்போ இருக்கிற அதோட ப்ரெசன்ட் கண்டிஷன் வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. அதை நம்ம இங்கே கன்சிடரே பண்ண முடியாது, அதை விட்டுடலாம். பேங்க் ஆஃப் பரோடா இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷேர் தான். இதுவும் ஒரு லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஷேர் தான். ஏன்னா 10க்கு கீழே இருக்குது இதோட பிஇ ரேஷியோ. இவன் டிவிடெண்ட்டு சூப்பராக கொடுக்குறான், 3.58% கொடுக்குறான். இவனோட டெக்னிக்கலை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இவன் ஃபர்தராக இன்னும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது வரையும் இறங்குவான்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் இருக்குது.
200, 210 வரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த இடம் வரும்போதெல்லாம் லாங் டேர்முக்கு சிறுக சிறுக வாங்கி பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்குது. அடுத்தது பிஎன்பி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. இதோட ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இதுவும் ஒரு லாங் டேர்ம் மட்டும்தான் சூட்டபிளான இது. நான் சொல்கிற இந்த ஷேர்ஸ் எல்லாமே லாங் டேர்முக்கு மட்டும்தான். ஷார்ட் டேர்ம்லாம் இதெல்லாம் பெரிய லெவலில் ஏறவும் ஏறாது. அதனால் ஷார்ட் டேர்மில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. நல்ல ஞாபகத்தில் வச்சிங்க. லாங் டேர்ம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதுவும் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற பேங்க் செக்டார்ஸ். இவன் பிஇ ரேஷியோ பார்த்தா 10க்கு கீழே இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறான், 3% கொடுக்குறான். இதோட டெக்னிக்கலை நம்ம பார்த்தோம்னா 100ல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி டெக்னிக்கல் வைஸ் இருக்குது. இதை ஒரு 90 வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம் மட்டும்தான். ஏன்னா லோ பிஇ கேட்டகரியில் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டோம்னா ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஷார்ட் டேர்மில் இவனாலலாம் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கு. ஆக்சிஸ் பேங்க்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதோட ஃபண்டமெண்டல் 15க்குள்ளே தான் இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு அந்தளவுக்கு இவன் டிவிடெண்ட்லாம் கொடுக்கல. அதனால் ஆனால் இது ஃபண்டமெண்டலாக க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் லாங் டேர்மில். இதோட டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா இவன் ஆல்ரெடி டவுனில் தாங்க இருக்கிறான். 1045 இருக்கான். இது இன்னமும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதிகபட்சமாக இறங்கினா ஒரு 1000 ரூபாய் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கேண்டி அதுக்கு மேலாம் இது இறங்காது. இது இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டெக்னிக்கல் வச்சு பார்க்கும்போது. ஸோ இதை ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஐசிஐசிஐ பேங்க்கெலாம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்டாக் தான். ஹெச்டிஎஃப்சியை போன இதுலேயே நான் சொன்னேன். அதோட ஃபண்டமெண்டல் பிஇ ஒரு ஹெச்டிஎஃப்சி நம்ம ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அவன் பிஇ 20 கிட்ட இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால் இதை லாங் டேர்மை விட ஷார்ட் டேர்முக்கு இதை ஹெச்டிஎஃப்சியை யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்னால் மேக்ஸிமம் மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் இயராவது வச்சுருக்கணும். அப்போ தான் இது ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும். இவெல்லாம் டிவிடெண்ட் ஒரு 1.5% கொடுக்குறான். இது டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இதோட சிச்சுவேஷன் எங்கே இருக்குன்னா இது ஃபர்தராக டவுனில் தான் இருக்குது. 951 இருக்குது. இவன் 900 வந்தானா இன்னமும் இதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வாங்கி வைக்க வேண்டிய ஷேர். ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு கேப் வேறு இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு கேப் இல்லை, 2 கேப்பே இருக்குது. அது இன் ஃப்யூச்சர் 900 வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை இப்போ இவ்வளோ தொலைவு வந்துட்டான், அதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 900 வரையும் வர்றதுக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இடம்லாம் நம்ம இதை ஷார்ட் டேர்மில் எடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது கனரா பேங்க்கு. கனரா பேங்க்கோட இதுவே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இருந்தாலும் அதோட ஃபண்டமெண்டல் பிஇ ரேஷியோ 10க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் மட்டும்தான் சூட்டபுளாக இருக்கும். இவன் டிவிடெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கொடுப்பான், 4% கொடுக்குறான். இப்போ இருக்கிற அதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 103 இருக்குது. இவன் 90 அந்த ரேஞ்செல்லாம் வரும்போது 90 போவே வேணாம், 95 அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிற ஏரியா. அங்கெல்லாம் வரும்போது லாங் டேர்ம் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்கெல்லாம் அது வேணாம், அதை விட்டுருங்க. அப்புறம் ஏயு ஸ்மால் பேங்க்கு ஃபினான்ஸு. அதோட ஏயு ஸ்மால் பேங்க் லாங் டேர்மை விட ஷார்ட் டேர்ம் அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் கம்பெனி.
பட் இப்போ இருக்கிற பிஇ கண்டிஷனை பார்த்தா ஒரு 23ல் இருக்குது. ஸோ இதை ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லாங் டேர்ம் இதை யூஸ் பண்ண முடியாது. லாங் டேர்ம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஃபர்தராக இன்னும் கரெக்ஷன் ஆகணும். இப்போ அடுத்த மாதத்தில் யூஎஸில் வந்து ஒரு 0.25% குறைச்சாங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபினான்ஸ் செக்டார்லாம் எகிற ஆரம்பிக்கும். அந்த ஒரு தீர்மானத்தை வச்சு தான் இந்த பேங்க் செக்டார்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் ட்ரேட் ஆகும். எப்படியும் ஒரு 0.25 வந்ததுன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ரேட் கட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி பேங்க் செக்டாருக்குலாம் அது ஒரு சியர்ஃபுல் நியூஸ். அதனால் இவன் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஏஇ ஸ்மால் பேங்க் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து 718 இருக்குது. இந்த 718லேருந்து இது டெக்னிக்கலாக பார்த்தா இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எது வரையும் வரலான்னா 2 சப்போர்ட்டு இங்கே சார்ட் வைஸ் பார்த்தா நமக்கு தெரியும், அனலைஸ் பண்ண முடியுது. 674 ஒரு சப்போர்ட்டும் 620 ஒரு சப்போர்ட்டும் இந்த ஏஇ ஸ்மால் பேங்க்குக்கு இருக்குது. ஏன்னா இவன் இறங்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் தான் இருக்குது சார்ட்டு பிரகாரம் பார்த்தா. இவன் வந்து லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவன் ஆல்ரெடி பிஇ ரேஷியோ நான் சொன்ன மாதிரி 20க்கு மேலே இருக்கிறான். ப்ரைஸ் டு புக்கு கூட 4 டைம்ஸ் இருக்குது. இவன் டிவிடெண்ட்லாம் அந்தளவுக்கு கொடுக்கல, நார்மல் டிவிடெண்ட் தான் கொடுக்குறான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் இருக்கிற இந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டோம். 12 ஷேர் என்னமோ இருக்குது. அதில் நம்ம இந்த கோட்டாக் பேங்க்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் இண்டஸ்இண்ட் பேங்க்கும் விட்டுட்டோம். ஸோ 9 ஷேர்ஸை பார்த்தோம். அந்த 9 ஷேர்ஸில் அதிகமான ஷேர்ஸ் வந்து ஒரு லாங் டேர்முக்கு மட்டும்தான் சூட்டபுளாக இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஒரு 2 ஷேர் மட்டும்தான் ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு உத்வேகம் இருந்தால் இந்த ஷேர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஷேர்ஸை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைனா செபியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, இதோட டெக்னிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதில் எந்த ஷேரையும் நான் வாங்க உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கல. அகைன் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அனலைஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் இப்போ இருக்கிற இந்த கண்டிஷன் மார்க்கெட் கரெக்ஷனில் வேறு இருக்குது, அது இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நாளைய வருங்காலத்தை பவர்ஃபுல்லாக ப்ராஃபிட்ஃபுல்லாக அமைக்க வழி நாடுங்கள். வணக்கம்.